ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு சேம் யூசிங் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் தான். இதுல கம்பேர் பண்ணும்போது ஒன் டிஃபரன்ஸ் கிடையாது. அது முன்னாடி நம்ம பார்த்த அந்த ப்ரோக்ராம்ஸ் மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம்ஸ். ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் இங்க ஸ்டார்ட் ஆகும். ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் 2. ஸோ ஆர் எஸ் அப்படின்ற ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம். ஆரோட வேல்யூ 200, எஸோட வேல்யூ வந்துட்டு 100 கொடுத்துருக்கோம். சரி, நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணிருக்கோம், நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராம்ல பார்த்தோம்னா சேம் லைக் தட் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க என்ன பண்ண போகுது, ஃபங்க்ஷன்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் சம் வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், எனக்கு ஆர்னு கொடுத்துருக்கோம். தென் we have called the function and we are going to pass two arguments. Okay, we are going to pass two arguments, r and s. So r ஓட வேல்யூ என்னது 200, s ஓட வேல்யூ வந்துட்டு 100. So இந்த ரெண்டு வேல்யூ பாஸ் பண்றோம். இங்க பாஸ் பண்ணும்போது so p is equal to 40, then q is equal to நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்றோமோ அந்த வேல்யூ தான் எடுத்துக்குமே தவிர இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூஸை எடுத்துக்காது. சரியா, என்ன வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்றோமோ அந்த வேல்யூஸ் தான் எடுத்துக்கும், ஆல்ரெடி இருக்க வேல்யூஸை எடுத்துக்காது. ஸோ இப்போ நம்ம பாஸ் பண்ணிருக்கிறதுனால p is equal to 14 இருக்குது. இப்போ என்னன்னு சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னா 200 and q is equal to 20 இருக்குது, என்ன ஆயிடும் 100. இதே சப்போஸ் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணல, வெறும் பீக்கு மட்டும் தான் பாஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா கியூக்கு இங்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் எடுத்து. சரி, ஸோ இங்க இப்ப ரெண்டுக்குமே பாஸ் பண்ணிருக்கிறதுனால ரெண்டோட வேல்யூ என்ன ஆயிடுது, சேஞ்ச் ஆயிடுது. இப்போ p is equal to p plus q. p ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 200, தென் q ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 100. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்ப p ஓட வேல்யூ நமக்கு என்ன சேஞ்ச் ஆயிடுச்சு, 300. ஓகே, நெக்ஸ்ட் இதுல என்ன கொடுத்திருக்காங்க, q is கொடுத்திருக்காங்களா. q is equal to p ஓட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண வேல்யூ தான் எடுத்துக்கணும். சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிகினிங்ல அசைன் பண்ண வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். சேஞ்ச் பண்ண p ஓட வேல்யூ வந்துட்டு 300 மைனஸ் q ஓட வேல்யூ வந்துட்டு நமக்கு 100. ஸோ இப்ப q ஓட வேல்யூவை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 200. ஸோ இப்ப இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா now the p ஓட வேல்யூ வந்துட்டு 300. ஓகே, 300 அட் q ஓட வேல்யூ வந்துட்டு 200. இப்ப என்ன பண்ணுவோம், p ரிட்டர்ன் பண்ணுமா, p ரிட்டர்ன் பண்ணோம்னா இங்க r போய் என்ன வேல்யூ இருக்கும். சோ இங்க சேஞ்ச் பண்ண p ஓட வேல்யூ என்னது 300. இந்த 300 வேல்யூவை எடுத்துட்டு போய் இங்க இருக்கிற என்ன பண்ணிடும், r ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 300 அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் பிகினிங்ல r ஓட வேல்யூ 200 இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல நம்ம சேஞ்ச் பண்ணி பாஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம், இப்போ r ஓட வேல்யூ நம்ம வந்து 300 சேஞ்ச் பண்ணிட்டோம். சோ இங்க பிரிண்ட் பண்ணும்போது இப்ப r ஓட வேல்யூ என்ன நமக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 300 அட் s ஓட வேல்யூ நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல, எதுவும் பாஸ் பண்ணல. சோ அப்ப s ஓட வேல்யூ நமக்கு என்னதான் வரும், 100. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க ஏன் நம்ம வந்து r ஓட வேல்யூ 300 சேஞ்ச் பண்ணோமா, இங்க ரிட்டர்ன் p நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க என்னெல்லாம் ரிட்டர்ன் பண்றோமோ அதுதான் இந்த வேரியபிள்ல வந்து உட்காரும். இங்க p ஓட வேல்யூ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்கோம் 300. இந்த 300 தான் இப்ப எதுல போய் உட்காரும், r. தட் இஸ் 200 அழிச்சிட்டு இந்த 300 அதோட பிளேஸ்ல போய் உட்காரும். சரியா, சோ அந்த ப்ராசஸ் தான் இங்க நடக்குது. இது வரைக்கும் முடிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வரும்போது இங்க என்ன பண்ணிருக்கோம், இதுவும் s is equal to கொடுத்திருக்கோம். சோ அப்ப இந்த ஃபங்க்ஷன் எதுவும் ரிட்டர்ன் பண்ண போகுது, இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் சம் வேல்யூ. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் மட்டும் தான் பாஸ் பண்ணிருக்கோம். சரியா, சோ ஒரு பேராமீட்டர் மட்டும் தான் பாஸ் பண்ணிருக்கோம். அதுவும் என்னன்ற பேராமீட்டர் மட்டும் தான் நம்ம பாஸ் பண்ணிருக்கோம், 100. சோ s ஓட வேல்யூ என்னது 100. அதை எடுத்துட்டு இங்க மேல போகும்போது p சொல்லிருக்காங்க, அங்க ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அங்க என்ன பண்ணுது, ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, p q அப்படின்னு ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் எந்த ஆர்குமெண்ட் இருக்கோ அந்த ஆர்குமெண்டோட வேல்யூவை தான் இது என்ன பண்ணும், சேஞ்ச் பண்ணும். செகண்டுக்கு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணல, சோ ஆல்ரெடி அங்க என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை தான் எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் p is equal to p, so 100 பிளஸ் q ஓட வேல்யூ வந்து நமக்கு என்னது 20. சோ இப்போ p ஓட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 120. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்கோம், q கொடுத்திருக்கோமா. சோ q is equal to 120 மைனஸ் q ஓட வேல்யூ வந்து 20. சோ இப்போ q ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 100. இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க போறது என்னது, 120 அட் q ஓட வேல்யூ வந்துட்டு 100 இருக்கு. நெக்ஸ்ட் இத ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண போதா, p ரிட்டர்ன் பண்ண, வாட் இஸ் வேல்யூ இன் p. p ல வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்கோம், 120. இப்ப அந்த pன்ற வேல்யூ வந்து 120 என்ன, s ல ஆல்ரெடி என்ன இருக்கு, 100. இந்த 100 எரேஸ் பண்ணிட்டு இப்ப s க்குள்ள என்ன வந்து உட்காரும், 120 அப்படின்ற வேல்யூ வந்து இதுல உட்காரும். சரி, இப்ப இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா r ல என்ன வேல்யூ இருக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும், 300 அட் இப்ப s ஓட வேல்யூ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம், 120. இந்த அவுட்புட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். சரியா, சோ இப்ப அந்த ப்ரோக்ராம நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த அவுட்புட்ஸ் கிடைக்கும். கிடைச்சிருச்சா, 300 at 200, 300 at 100, then 120 at 100, then 300 at 120. சோ இந்த அவுட்புட் தான் நமக்கு என்ன, நமக்கு கிடைச்ச அவுட்புட்.
சோ இந்த இடத்துல நம்ம மோஸ்ட்லி காமனா பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது தெரியுமா வேல்யூஸ், நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு நமக்கு வரும்ல அந்த வேல்யூஸ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மிஸ்டேக்ஸ் வரும். இங்க ரிட்டர்ன் பண்ணிட்டா இங்க எனக்குள்ள அந்த வேரியபிளோட வேல்யூ என்ன ஆயிடும், சேஞ்ச் ஆயிடும். பட் நம்ம எல்லாரும் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆறுன்னு சொன்ன உடனே நம்ம ஆறுன்றத பிரிண்ட் பண்ணும்போது நம்ம எதை தான் பிரிண்ட் பண்ணுவோம், 200. இங்க ரிட்டர்ன் ஆகி சேஞ்ச் ஆன வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ண மாட்டோம். ஸோ திஸ் இஸ் அ காமன் மிஸ்டேக், நம்ம பண்ற காமன் மிஸ்டேக். ஸோ இந்த சிம்பிள் மிஸ்டேக் பண்ணாலே நமக்கு என்ன ஆயிடும், அவுட்புட் கரெக்டா நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த செக்ஷனை நம்ம கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம வேல்யூஸை செக் பண்ணி